ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்தாப்பில் வர போகிற பண்டிகை என்ன பண்டிகை? சித்திரை வருஷ பிறப்பு. நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 வருது. அதுக்கு நம்ம புத்தாடை அணிய வேண்டாமா? அதுக்காக தான் நான் இப்போது ரெங்காச்சாரி கடை சென்று நிறைய புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். விதவிதமாக சாரீ எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் அதை பார்க்குறீங்களா? நிறைய சில்க் காட்டன் போட்டிருக்கான். விதவிதமாக சில்க் காட்டன், நிறைய காட்டன். பொதுவாக நான் என்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது அலுவலக தொழில்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் வருவேன். அவன் இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமாக அவன் அந்த இதை போட்டுருக்கான். தள்ளுபடி விலையில் போடுவான். தள்ளுபடினா கண்ணா பின்னாலாம் அவன் தள்ள முடியும். கரெக்டாக ஒரு 10% நமக்கு குறைச்சி கொடுப்பான். அந்த ஒரு வாரம் மட்டும் போடுவான். இப்போல்லாம் 10 நாள் போட்டுருந்தான். இப்போ 11 நாள், வரக்கூடிய 11ஆம் வரைக்கும் அந்த தள்ளுபடி விலை இருக்குது. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். காட்டன், இந்த காட்டன் சாரியில் இந்த கோடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நான் அப்பப்போ டூர் போவேன். இந்த டூர் போகிறதுக்குலாம் இது மாதிரி கட்டினா ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது நல்லா ஜருகை போட்டு மெஜஸ்டிக் லுக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி காட்டன் சாரிலாம் கட்டுறதுனால. இன்னும் பாருங்கள், இன்னும் வேறு என்ன எடுத்துருக்கேன்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காகட்டியும் சில புடவைகள்லாம் வாங்குவேன். அதில் இதுவும் ஒன்று. இது போக கைத்தறி புடவை. பொதுவாக நான் கோஆப்டெக்ஸில் தான் போய் நிறைய புடவைகள்லாம் வாங்கிட்டு வருவேன். இந்த தடவை கோஆப்டெக்ஸுக்கு போகல, ரெங்காச்சாரிக்கும் போவேன், கோஆப்டெக்ஸுக்கும் போவேன். இதுவும் கைத்தறி புடவை. இது பார்த்தாலே தெரியும், அந்த துணியோடைய அழுத்தத்தை பார்த்தாலே இது கைத்தறி புடவைன்னு தெரியும். இதை துவைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வாங்கியிருக்கேன். எப்போதும் தான் பச்சை, சிகப்பு, ஆரஞ்சு அப்படின்னு போட்டு வாங்குறேன்னு சொல்லி இந்த வாட்டி வித்தியாசமாக கிரே கலர் பார்டர் போட்ட புடவை, கிரே கலர் பார்டர் போட்ட புடவை வாங்கியிருக்கேன். எப்படி அழகாக இருக்குல்ல? அதுபோக சொந்தக்காரர்களுக்கு வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வேஷ்டி வாங்கியிருக்கேன். வேஷ்டி பார்க்கணுமா? வேஷ்டி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நான் விலை அங்கே ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படி இல்லை, சீப் அண்ட் பெஸ்ட். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வேஷ்டி பார்த்தாலே கட்டிக்கணும் போல் ஆசை வரதில்லை, இந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இது போக இந்த நைட்டிலாம் கூட சேல்ஸ் பண்ணுறேன். நைட்டி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, விலையும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. நான் மொத்தத்தில் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் 1000 ரூபாய் நமக்கு குறைச்சிட்டாங்க. அந்த 1000 ரூபாய் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு புடவை வாங்கலாம்ல. அதனால தான் இந்த சமயத்துக்கு போய் வாங்கிறது. இது மட்டும் இல்லை, அது வந்து மதுரை சுங்குடி அதெல்லாம். இது வந்து செட்டிநாட்டு காட்டன். பார்த்தீங்களா? மேல் பக்கம் பார்டர், இது கீழ் பக்கம் பார்டர். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதில் ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு கிரகப்பிரவேசம், இல்லை ஏதாவது ஒரு பிறந்தநாள் விழா, ஏதாவது பார்ட்டி, இதுக்கெல்லாம் கட்டின்னு போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்படி தான் நான் நிறைய வாங்குவேன். நிறைய பேருக்கு வாங்கியும் கொடுப்பேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். எல்லோரும் அதை சந்தோஷமாக இருக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்குறதுனால நம்ம மனசுக்கு வந்து மகிழ்ச்சி உண்டாகிறது. எத்தனையோ ஐயோ நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டேன். நான் ப்ரெஷரே ஆக மாட்டேன். அதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கடைகளுக்கு போகிறது, அல்லது டூர் போகிறது, அல்லது ஹோட்டல் எங்கேயாவது போய் நல்லா சாப்பிட்றது, நான் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுத்து அது மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. இந்த மாதிரியான செலவு பண்ணினோம்னா நம்ம அதிகமாக டாக்டர்கிட்ட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மனசு சந்தோஷமாக இருந்தால் நமக்கு உடம்புக்கு ஒன்றும் வராது இல்லையா? அதனால் நீங்களும் இந்த ரெங்காச்சாரி கடைக்கு போய் பாருங்கோ. இந்த 11ஆம் வரைக்கும் அந்த சலுகை கொடுத்துருக்கோம். 100க்கு 10% கொடுத்துருக்கான். அது நமக்கு ரொம்ப லாபம் தான். ஏன்னா நான் இப்போ இத்தனை புடவை வாங்கினதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு புடவை வாங்குகிற அளவுக்கு நமக்கு காசு வந்தது. 1000 ரூபாய்க்கு மேலேயே எனக்கு கிடச்சிது. அதனால் நீங்களும்
இந்த 11ஆம் தேதிக்குள்ளே போய் புடவையை வாங்குங்கோ. ரெங்காச்சாரி சென்று ஜாலியாக இருக்கோ, சந்தோஷமாக இருக்கோ. வணக்கம்.